வணக்கம் அண்ட் வெல்கம் டு XLTECHTAMIL. நம்ம இன்னைக்கு வீடியோவில் சேல்ஸ் பர்சன்ஸ் மேக் பண்ண ரெவன்யூவில் நம்ம எவ்வளோ கமிஷன் பே பண்ணோம் அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லாஜிக்கை கம்பேர் பண்ணி டெஸ்ட் பண்ணுறோம். அந்த லாஜிக் பாஸ் ஆச்சுன்னா ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். இந்த ட்ரூ ஃபால்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ வேணாலும் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கமிஷன் பர்சன்டேஜ் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லையா எஸ் ஆர் நோ, பாஸ் ஆர் ஃபெயில், என்ன வேணுமோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு பதிலாக. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேல்ஸ் ரெவன்யூ 5692 இருக்குது. இது 5000க்குள்ளே இருக்கா இல்லையா, இருந்ததுன்னா 10%, இல்லைனா அடுத்தது செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம இஃப் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி லாஜிக்கை டெஸ்ட் பண்ணி அது பாஸ் ஆர் ஃபெயில் பேஸ் பண்ணி ஒரு ரிசல்ட்டை எடுத்துன்னு வரதுக்கு தான் நம்ம இஃப் கண்டிஷன் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். இதுக்கான சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் லாஜிக்கல் டெஸ்ட், நம்ம என்ன லாஜிக் டெஸ்ட் பண்ண போகிறோம், அதாவது 5000க்குள்ளே இருக்கா இல்லையா, அப்போ ட்ரூவாக இருந்ததுன்னா 10%, ஃபால்ஸாக இருந்தால் அடுத்தது என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷனுக்கு நம்ம 2 ரிசல்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கண்டிஷன் எங்கேயே முடிஞ்சிச்சு. பட் நமக்கு இங்கே அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நமக்கு இங்கே மல்டிபிள் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆகுதா அடுத்த கண்டிஷன், அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுதா அடுத்த கண்டிஷன் அப்படின்ற மாதிரி போயின்னு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ நெஸ்டட் இஃப்னா ஒன்றும் கிடையாது, இந்த இஃப் வேல்யூ ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே திரும்ப ஒரு இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ண சொல்ல திரும்ப இந்த இஃப்கான சின்டெக்ஸ் ஓப்பன் ஆகும். இஃப் லாஜிக்கல் டெஸ்ட் வேல்யூ ஆஃப் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், திரும்ப இதிலேருந்து இன்னொரு லாஜிக் பில்ட் பண்ணோன்னா திரும்ப வேல்யூ ஆஃப் ட்ரூவில் ஒரு இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஃப்குள்ளே இஃப் அப்படின்னு ஆட் பண்ணினே போகிறதுக்கு பேர் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெஸ்டட் இஃப் நம்ம அப் டு 64 இஃப் சரியாக ஆட் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்மளோட சினாரியோவை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு ஐஎஃப் ஓப்பன் ப்ராக்கெட் லாஜிக்கல் டெஸ்ட் என்ன, சேல்ஸ் ரெவன்யூ லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 5000. ஸோ 5000க்குள்ளே இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறோம். இருந்ததுன்னா 10%, அப்படி இல்லைன்னா நம்ம திரும்ப இன்னொரு இஃப் ஓப்பன் பண்ணுறோம். இங்கே சொன்ன மாதிரி இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் திரும்ப லாஜிக்கல் டெஸ்ட் என்ன, C5 சேல்ஸ் ரெவன்யூ. அதுக்கு அடுத்த லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5001லேருந்து 7500க்குள்ளே இருக்கா, இருந்ததுன்னா 12% அப்ளை பண்ண சொல்கிறோம். நம்ம 5001க்கு லாஜிக்கல் டெஸ்ட் க்ரியேட் பண்ணோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது. ஏன் அவசியம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் லாஜிக்கே என்ன பில்ட் பண்ணியிருக்கோம், 5000 இல்லை 5000க்குள்ளே இருந்ததுன்னா 10% சொல்லிட்டோம். ஸோ அடுத்த லாஜிக் டிஃபால்ட்டாக எங்கேருந்து ஓப்பன் ஆகுது, 5001லேருந்து தான் ஓப்பன் ஆகுது. 5001லேருந்து எவ்வளோ வரையும் செக் பண்ணோம் அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ நம்ம இங்கே எவ்வளோ வரையும் செக் பண்ணோம், 7500 வரையும் செக் பண்ணோம். அப்போ லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 7500, கமா வேல்யூ ஆஃப் ட்ரூ நமக்கு இங்கே 12% அப்படின்றத அப்ளை பண்ணோம். நமக்கு இதோட கண்டிஷன் முடிஞ்சிச்சானா இல்லை, திரும்ப அடுத்த கண்டிஷன் நம்ம செக் பண்ண போகிறோம். அதனால் கமா கொடுத்துட்டு இன்னொரு இஃப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் ப்ராக்கெட் இப்போ லாஜிக்கல் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா C5, அதாவது ரெவன்யூ இருக்கிற ஃபீல்ட் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 10,000 அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். கமா இது ட்ரூவாக இருக்குது, இது மேட்ச் ஆகுது அப்படின்னா 15% நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ அதுக்கு மேலே எது இருந்தாலுமே 10,001 ஆர் அபோவ் தான் வரப்போகுது. 10,000 மேலே எது இருந்தாலுமே இதோட ரிசல்ட் வந்து ஃபால்ஸ் தான். அந்த ஃபால்ஸில் 17% நம்ம அப்ளை பண்ணிடுறோம். என்டர் தட்டினீங்க அப்படின்னா we found typo in your formula and try to correct it too அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எரர் வருது. இந்த அலர்ட் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஆனால் எங்கேயுமே க்ளோஸ் பண்ணல. பட் இதை பற்றி பிரச்சனை கிடையாது, எக்ஸலே வந்து ஆட்டோ கரெக்ட் ஜஸ்ட் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ 5692 சேல்ஸ் பர்சன் 2 வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான கமிஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12%. ஸோ இங்கே சேல்ஸ் பர்சன் நேம் நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேல்ஸ் பர்சன் 1 வந்து பார்த்தீங்கன்னா 12Kக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 அண்ட் அபோவ், இதுக்கான பர்சன்டேஜ் 17.5. ஸோ ஃபைனலாக கமிஷன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு ஈக்குவல் டு ப்ராடக்ட் ரெவன்யூ கமா பர்சன்டேஜ் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனுக்கும் எவ்வளோ கமிஷன் பே பண்ணோம் அப்படின்றது நமக்கு எங்கே ரிசல்ட்டாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேவைப்பட்டதுன்னா தனியாக உங்கள் டவுட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தனியாக ஒரு வீடியோவை மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலுமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வேறு என்ன டாப்பிக்லாம் வீடியோ பண்ணலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Aravind.